வந்து 100-150 ரூபாய்க்கு நாம வந்து ஈஸியா வந்து வாங்கிட்டு போவோம். இது வந்து வாங்கின புதுசுக்கு வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனா வந்து இது வந்து சுத்தமா வந்து வேலை செய்யாது. ஆன் பண்ண லைட்டும் எரியாது, இன்னும் எரியாது. இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸை வந்து எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரம் இதுதான் வந்து நம்ம மெயின் போர்டு. இதை வந்து நல்லாவே பார்த்தா தெரியும். எந்த ஒரு பின்னு வந்து கருணு மாதிரி தெரியல. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் தான். இந்த சின்ன எல்இடி ஆன் பண்ணால் எரியும் பார்த்தீங்களா, எல்இடி அது எரியணும்னா இந்த ரெசிஸ்டர் இருந்தால் தான் எரியும். அந்த ரெசிஸ்டர் வந்து தீஞ்சு போயிருக்கு, ஓவர் வோல்டேஜ்னு நினைக்கிறேன், அதனால தீஞ்சு போயிருக்கு. உங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி பொருள் இருக்கான்னு சொல்லுங்கள். இது என்ன பொருள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து ஜங்ஷன் பாக்ஸ். இதை வந்து நம்ம டிவி மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பர்சனல் யூஸ்க்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹீட்ரு சால்ட்ரிங் அயன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு 250-300 ரூபாய். இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. இது வந்து அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடும். இதை வந்து எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற 3 ஸ்க்ரூவை வந்து கலத்திடலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நான் 3 ஸ்க்ரூவை வந்து கலந்துறேன். அவ்வளோதான், கழிச்சிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். இந்த 3 ஸ்க்ரூவை வந்து தனியாக வச்சிடலாம். இதில் மேலே இருக்கிற ரவுண்டாக இருக்கும், ஏன்னா இதில் தான் வந்து ஒயர் சுற்றி வச்சுருப்பானுங்க. இதையே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த கீழே பாட்டம் இருக்கிற அந்த இது போர்டை வந்து எடுத்துடலாம். இதுதான் வந்து நம்ம மெயின் போர்டு. இதை வந்து நல்லாவே பார்த்தா தெரியும். எந்த ஒரு பின்னு வந்து கருணு மாதிரி தெரியல. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் தான். இந்த சின்ன எல்இடி ஆன் பண்ணால் எரியும் பார்த்தீங்களா, எல்இடி அது எரியணும்னா இந்த ரெசிஸ்டர் இருந்தால் தான் எரியும். அந்த ரெசிஸ்டர் வந்து தீஞ்சு போயிருக்கு, ஓவர் வோல்டேஜ்னு நினைக்கிறேன், அதனால தீஞ்சு போயிருக்கு. நம்மளுக்கு வந்து இதை மாற்றி எடுத்துக்கு வேறு ரெசிஸ்டர் இது என்கிட்ட இல்லை. அதனால் சின்ன நம்ம ஒரு ட்ரிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பின்னியை வந்து இப்படி நகர்த்திடலாம். நகர்த்திட்டு சால்ட்ரிங் வச்சு இந்த ரெசிஸ்டரை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லாவே வந்துடும். இந்த ரெசிஸ்டரை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த பின்னையை வந்து இது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், சால்ட்ரிங் வச்சேன். இது வந்து டேரெக்டாக எல்இடியோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பின்னு வந்து எல்இடி கனெக்ட் ஆகிருக்கிற பின்னு. இந்த பின்னையும் வந்து சால்ட்ரிங் அயனை வச்சு சால்ட்ரிங் வச்சு இந்த எல்இடி வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துட்டோம். இதுதான் வந்து இந்த எல்இடி ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது. அடுத்து வந்து இன்னொரு பின்னு வந்து இந்த ஒரு பின்னில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதே வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வந்து கழட்டி எடுத்துடலாம். கழட்டிட்டேன். இப்போ நாம் இதை வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வச்சு நான் வந்து பூட்டிடுறேன். அவ்வளோதான், வச்சு போட்டுட்டேன். இன்னும் 2 சுவிட்சுக்கு போகிற அந்த 2 லைனையும் வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். லூஸ் வந்து டைட் பண்ணிக்கலாம் இதையும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். நம்ம வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த லைட் எரியறதுக்கோசரம், அதாவது இதில் வந்து பவர் சப்ளை வருதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த எல்இடி. இப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணாலும் சரி ஆன் பண்ணலனாலும் சரி டேரெக்டாக வந்து இந்த எல்இடி மட்டும் எரியாது. நம்ம வந்து ஆன் பண்ணால் டேரெக்டாக வந்து பவர் சப்ளை வரும், ஆனால் எல்இடி மட்டும்தான் எரியாது. நம்ம அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே வந்து கருப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஹீட் ஸ்லீவ் வந்து எடுத்து பார்க்கலாம். இழுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெசிஸ்டர் வந்து போயிருக்கு. இது வந்து கருப்பாக இருக்குது, அதனால் வந்து தீஞ்சு போயிருக்கு. இதனால தான் வந்து வேலை செய்யலை. இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருந்துட்டு இருந்தால் நானும் வந்து ரெட் பண்ணிடுவேன். இப்போ இந்த எல்இடி வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து சின்ன ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எல்இடி வந்து நல்லாவே எரியுது. அப்படின்னா எல்இடி நல்லா இருக்குது, அந்த ரெசிஸ்டர் தான் வந்து போயிருக்கு.
இந்த மாதிரி ரெஜிஸ்டர் வந்து இருந்தால் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், அந்த போர்டு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து இந்த 2 ஒயரையும் வந்து கட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம வந்து லென்த்தாக ஒயர் கொடுக்க போகிறோம், அப்போ நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயர் இருக்கிற 2 பின்னையும் வந்து கழட்டி எடுத்துடலாம், லூஸ் பண்ணிடலாம். இந்த ஒயரை வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பின்னியை வந்து லூஸ் பண்ணி இந்த ஒயரை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இந்த 2 பின்னு தான் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக பேஸ் நியூட்ரல் கொடுக்கறதுக்கான அந்த லைனு. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சு அந்த போர்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து இந்த 2 ஒயரையும் வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து வச்சிடலாம். இன்னொரு போர்டு எடுத்த ஒயர் தானது, இதை வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வைக்கலாம். இந்த சுவிட்சுக்கார ஒயர் லைனை வந்து லைட்டாக சீவிடலாம். சீவிட்டு இதை வந்து லைட்டாக முடி போட்டுடலாம். முடி விட்டுட்டு இந்த சுவிட்சில் இருக்கிற ஹோல்ஸ் பின்னாடி இருக்கிற பின்னில் வந்து இந்த கம்பியை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது வந்து இந்த சாக்கெட்டுக்கான ஒயரு, இதை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ள விட்டுடலாம். இதை வந்து டைட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது பிடிச்சி அதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்து இதில் இருந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த நாட்டு வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் இழுத்தா கூட வராது. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த மூடியை வந்து எடுத்துடலாம். இந்த மூடியை வந்து எடுத்து இந்த நாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மாதிரி வந்து வச்சிடலாம். இது வந்து செட் ஆகலை, ஏன்னா இன்னொரு மூடி வைக்கிறேன். இன்னொரு மூடி இதை வந்து எடுத்து கரெக்டாக வந்து வச்சிடலாம். கரெக்டாக வந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இது மேலே வர மூடியை வந்து எடுத்து கரெக்டாக வந்து வச்சிடலாம். கரெக்டாக வந்து வச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்காக 4 ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். 1 2 3 4 ஸ்க்ரூ வந்து போட்டேன். இப்போ நம்ம அந்த 4 ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், 4 ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜங்ஷன் பாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒயர் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஒயரை வந்து நாங்கள் உள்ள வந்து சுற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம ஜங்ஷன் பாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க ரெஜிஸ்டரை மட்டும் ரெஜிஸ்டர் எல்இடியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஜங்ஷன் பாஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து ப்ளக்கில் மாட்டிட்டு வரேன். நான் வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன், சுவிட்சையும் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்காக நான் வந்து ஒரு சின்ன சார்ஜர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பின்னி வந்து இதில் வந்து சொருகிறேன் கேபிளையும். இப்போ நம்ம இதில் இருக்கிற 2 பின்னில் வந்து இந்த சார்ஜரை வந்து இதில் வந்து சொருக போகிறோம். சொருகிட்டேன். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம், இது வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு. லைட் எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டதும் லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.